அடுத்ததாக மீண்டும் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை தொடுக்கலாம் என்கிற ஒரு அச்சநிலை உருவாகி இருக்கிறது. எந்த ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பையும் மிக பலத்தோடு எதிர்கொள்வோம் என்று இன்றைக்கு ஈரானுடைய துணை வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாளில் பாகிஸ்தானுடைய 8000 போர்சஸ் சவுதி அரேபியாவில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையும் இன்றைக்கு போர் விமானங்களையும் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வைத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 221வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீதான அடாவடி தாக்குதல்களை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனத்தை முற்றுமுழுதாக முற்றுகையிட்டு இருக்கிறது. எந்த பகுதியாலும் மக்கள் வெளியேறவும் முடியவில்லை, உள்ளே நுழையவும் முடியவில்லை. உணவு, மருத்துவம், தண்ணீர் என்று எல்லாவற்றுக்குமே அந்த மக்கள் இன்னல் படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி சார்பாக காசாவினுடைய முற்றுகையை உடைக்கும் விதமாக கப்பலிலே பயணம் செய்த ஆர்வலர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலிருந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியிலே பங்கேற்றிருந்த சகோதரி சமீரா அவர்களும் இந்த கைதிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுபோன்று அயர்லாந்தினுடைய ஜனாதிபதியின் சகோதரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற சர்வதேச அழுத்தங்கள் தற்போது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய நாள்ல நியூயார்க் டைம்ஸ் ஒரு மக்கள் கருத்து கணிப்பீட்டை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, அடுத்ததாக மீண்டும் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை தொடுக்கலாம் என்கிற ஒரு அச்சநிலை உருவாகி இருக்கிறது. தி நியூயார்க் டைம்ஸ் அதே போன்று சியனா யூனிவர்சிட்டி ஆகிய 2 தரப்பாரும் இணைந்து ஒரு கருத்து கணிப்பை அமெரிக்க வாழ் மக்களிடத்தில் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் வெறும் 30% சேர்ந்த மக்கள் மட்டுமே ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய யுத்தத்தை ஆதரிக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நியூயார்க் டைம்ஸ் பைத்தியக்காரர்கள் நடத்தக்கூடிய ஊடகம் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாறுமாறாக விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது நியூயார்க் டைம்ஸினுடைய இந்த அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. வெறும் 30% சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை ஆதரிக்கிறார்கள். 64% பேர் அதை எதிர்க்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பதிலளித்தவர்கள் சுமார் 57% பேர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இராணுவ உதவிகள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். 37% பேர் அவங்களுக்கு இராணுவ உதவி வழங்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 57% அதை எதிர்த்து இருக்கிறார்கள். இந்த நிலையில 2023 இஸ்ரேல் காசா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல குயினிபியாக் பல்கலைக்கழகம் ஒரு கருத்து கணிப்பீட்டை நடத்தி இருந்தது அமெரிக்க வாழ் மக்களுக்கு மத்தியில். அந்த கருத்து கணிப்பில் 51% அதிகமானவர்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்க ராணுவ உதவிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த 51 தற்போது 37 குறைந்திருக்கிறது. எனவே அமெரிக்காவில் அன்பாப்புலர் ஆகி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே போன்று அவர் நடத்திய யுத்தம் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் எங்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு கெஞ்சிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்றைய நாளுக்குரிய காமெடி செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் உலகம் முழுவதுமே கேலிக்கு உள்ளாகக்கூடிய விதமாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பற்றி பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் தென்கொரியாவின் பயணத்தின் போது பேசியிருந்த செய்திகள் மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சமா பேசினார்னா புத்திசாலித்தனமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேசுறாரு, இன்னைக்கு ஒன்றை பேசுறாரு, நாளைக்கு ஒன்றை பேசுறாரு, நேற்று ஒன்றை பேசியிருப்பார், அதுக்கு மாற்றமா இன்னைக்கு பேசுவார், இன்னைக்கு பேசுறதுக்கு மாற்றமா நாளைக்கு பேசுவார்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளை இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பிரான்சினுடைய அதிபர் விமர்சித்திருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம்.
இதுதான் யதார்த்தமான களநிலை. அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, ஈரான் கெஞ்சி கொண்டிருக்கிறது. ஈரான் எங்கேயுமே கெஞ்சல, இஷ்டம்னாவா நஷ்டம்னா போன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கெஞ்சிறதா இருந்தா இவ்வளவுக்கும் ஹொர்முஸ் ஓபன் பண்ணப்பட்டிருக்கணும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கணும். ஆனால் அப்படி எந்த ஒப்பந்தமும் நடைபெறாத நிலையில தான் வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை பேசியிருக்கிறார். மேலதிகமாக அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானை மீண்டும் தாக்க வேண்டி இருக்கலாம், தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை அவசரமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எதிர்வருகிற நாட்களில் ஒரு புதிய அமெரிக்க தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாம 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம். ஒருவேளை வெள்ளி, சனி, ஞாயிறு அல்லது அடுத்த வார ஆரம்பத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம்ங்கிறாரு. 2 நாள் 3 நாளைக்குள்ள நடத்தப்படலாமா, இல்லைன்னா 2 நாள் 3 நாளைக்குள்ள நடத்தப்படலாம்ங்கிறாரு, இல்லைன்னா வெள்ளி, சனி, ஞாயிறுக்குள்ள நடத்தப்படலாம்ங்கிறாரு, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு புதிய அணு ஆயுதத்தை தயாரிக்கிற நிலையில் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறாரு. இந்த ஆக்கள் என்ன சொல்றாங்கிறது உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே வேறு விதமான பார்வையை உண்டாக்கும். காரணம் என்னன்னா, 12 நாள் வார் பண்றாங்க, அணு ஆயுதம் இனி தயாரிக்கவே முடியாது, யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க. பிறகு 40 நாள் யுத்தம் பண்ணாங்க, அணு ஆயுதம் இனி தயாரிக்கவே முடியாது, யுரேனியத்தை அழிச்சிட்டோம்னாங்க. இப்போ உட்கார்ந்துக்கிட்டு அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. எனவே ஈரானுடைய அணு ஆயுத பலத்தை அமெரிக்காவால் இல்லாமல் செய்ய முடியாமல் இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க செய்திகளை இதனூடாக நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் கத்தர், சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் திடீரென வைத்த கோரிக்கை காரணமாகத்தான் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறார். நேற்று ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ண இருந்ததாகவும், கடைசி 1 hour இருக்கும்போது சவுதி அரேபியா, கத்தர் உள்ளிட்ட அரபு நாடுகள் நீங்க ஈரான் மேல அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால தான் நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அட்டாக்கு 1 hourக்கு முன்னாடி தான் நிறுத்துங்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் கடற்படை கப்பல்களில் ஏவுகணைகள் மற்ற ஆயுதங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு தாக்குதலுக்கு தயாராக அமெரிக்க ராணுவம் இருந்தது. ஆனாலும் சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் கேட்டதோடு நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நிறுத்துறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும், அதுக்காக ஒரு காரணமாக கூட அதை பார்க்க முடியும். என்ன, சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் மீதும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவுடைய பேஸை இலக்கு வைத்து நடத்தும் என்பது தெரியும். அதை அடிப்படையாக கொண்டு சவுதி சொல்லி இருக்கவும் கூடும், சொல்லாமல் இருக்கவும் கூடும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த யுத்தத்தை தொடங்காம இருக்கிறதுக்கு வழி தேடுவாங்க. அதை மீறி ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் யுத்தத்தை தொடங்குவாங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும் என்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்வது மட்டுமல்லாமல் ஈரானுடனான யுத்தத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து இஸ்ரேலிய வார் கேபினட்டும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 2 தடவை கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ ஒரு யுத்தத்தை, வேறு வழி இல்லை, ஒன்றோ ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்களுடைய கருத்துக்களே எப்படி வெளிவந்தது என்று சொன்னால், ஒன்றோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஈரான் விட்டு கொடுக்காது, அது அமெரிக்காவுக்கு மோசமான ஒப்பந்தமாக இருக்கும், ஈரானுக்கு சாதகமான ஒப்பந்தமாக இருக்கும். இல்லை என்றால் தோத்துத்தான் போவோம் என்று தெரிந்து கொண்டே மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். இது தவிர அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்கிறதுனால தான் இந்த நிலைக்கு போறாங்க. இஸ்ரேலும் யுத்தத்தை திரும்ப தொடங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள், வார் கேபினட்டினுடைய மீட்டிங்குகளை 24 மணி நேரத்துக்குள்ளாக 2 தடவை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் கத்தர் இன்றைக்கு இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. கத்தருடைய வெளிவிவகார அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல இந்த பேச்சுவார்த்தைகள், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கான கால அவகாசம் வேணும், பாகிஸ்தான் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது, அதற்கான அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பேசியிருப்பது மட்டுமல்லாமல், வாஷிங்டனோடு நாங்கள் நேரடி தொடர்பில் இருக்கிறோம், அதே நேரம் தெஹ்ரானோடும் நேரடி தொடர்பில் இருக்கிறோம், தெஹ்ரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தாலும் நாங்கள் தெஹ்ரானோட நேரடி தொடர்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எனவே நேரம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கு சண்டையால் இதை தீர்க்க முடியாது என்று சொல்லியும் இன்றைக்கு கத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைய நாளில்
ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்த ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பையும் மிக பலத்தோடு எதிர்கொள்வோம் என்று இன்றைக்கு ஈரானுடைய துணை வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் மீதான திட்டமிட்ட தாக்குதலை ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த நேரத்தில் எங்க மேல தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பெரும் படை அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி சொன்னா, அச்சுறுத்தலை அமைதிக்கான வாய்ப்பு என்ற பெயரில் அமெரிக்கா அழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அமெரிக்கா படையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. எங்க படை தயாரா இருக்குது, எங்களுக்கு அடிச்சா நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், அது வேற. ஆனா அமெரிக்கா படையை கொண்டு வச்சுக்கிட்டு அமைதிக்கான வழி என்று எதை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அச்சுறுத்தலை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்க இதுக்கு வரலன்னா நாங்க இப்படி அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் நம்ம தொடர்ந்து சொல்லி வருகிற ஒரு செய்தி தான், அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் ஒரு அரப் நேட்டோ, அரப் இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். சவுதி அரேபியா, ஈஜிப்டு, டர்க்கி உள்ளிட்ட நாடுகளோடு சவுதி அரேபியா அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானை இணைத்திருக்கிறது. சவுதியோடு கத்தரு, குவைத்து போன்ற நாடுகள் எல்லாம் இணைகின்றன. இவங்க எல்லாருமே இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, ஒரு முறை வாங்கி கட்டிட்டோம், இனிமேலும் அமெரிக்காவை மட்டும் நம்பிக்கிட்டு நம்ம போக முடியாது, நமக்குன்னு ஒரு பலம் வேணும்ங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் குவைத்தும் பாகிஸ்தானும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றன. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கும் குவைத்தினுடைய ராணுவ தளபதிக்கும் இடையில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இரண்டு நாடுகளும் ஒரு ராணுவ ஒப்பந்தத்துக்கு செல்வதற்கான முனைப்புகளை காட்டி வருகிறார்கள். யுஏஇ மட்டும்தான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் குறிப்பாக கல்ஃபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஏஇ மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேலை நம்பி போறாங்க. மற்ற எல்லா நாடுகளும் பாகிஸ்தானை நம்பி போறாங்க. பாகிஸ்தான் அணு ஆயுதமும் இருக்கிறது, ஆயுத பலம் கொண்ட நாடு. பாகிஸ்தானில் பொருளாதார எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி அதெல்லாம் இருக்குது, அது வேற. ஆனா ராணுவ பலம் என்று வந்துட்டா உச்சமான பலத்தோடு இருக்கிற காரணத்தினால தான் எல்லோருமே பாகிஸ்தானை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குவைத்தும் பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் பாகிஸ்தானுடைய 8000 ஃபோர்ஸஸ் சவுதி அரேபியாவில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையும் இன்றைக்கு போர் விமானங்களையும் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வைத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 8000 ஃபோர்ஸஸோட யுத்த விமானங்கள், சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தடுப்பு சிஸ்டம், இந்த அயன் டோம் மாதிரி சிஸ்டம், இந்த சிஸ்டத்தையும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்கா மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினால் ஈரான் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது அதை தடுப்பதற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுவது மட்டுமல்லாம ஆல்ரெடி சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ராணுவ ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள். எங்களை தாக்கினா நீங்க வரணும், உங்களை தாக்கினா நாங்க வரணும்ங்கிற விதமான ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஈரானும் பாகிஸ்தானும் நெருங்கிய நாடுகள்ங்கிற காரணத்தினாலையும் இப்ப நடக்கக்கூடிய அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதல்ல ஈரானுக்கு எதிராக சவுதிக்கு ஆதரவாக என்று சொல்லி பாகிஸ்தானால் வந்துட முடியாது. எனவே ரெண்டு தரப்பை மேனேஜ் பண்ணணும்னா தங்களுடைய துருப்புக்கள் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க டிஃபெண்ட் பண்ற வேலையை மட்டும் பாருங்க என்கிற விதமான ஒரு செயல்பாட்டை தற்போது பாகிஸ்தான் செய்ய ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய புஷர் அணுமின் நிலையத்தில் ரஷ்யா தான் 2 மேலதிகமான முனையங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அவர்களுடைய பணியாட்கள், அவர்களுடைய ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்களை ஏற்கனவே இருந்தவங்களை வெளியேற்றி இருந்தாங்க. இந்த யுத்தம் காரணமாக மீண்டும் அவர்களை புஷர் அணுமின் நிலையத்திற்கு அனுப்புகிறது ரஷ்யா. அந்த அணுமின் நிலையத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக ரஷ்யா ஏற்கனவே ஈரானோடு செய்து கொண்ட ஒப்பந்த பிரகாரம் கிட்டத்தட்ட 8 அணுமின் நிலையங்களை ஈரானுக்குள்ள அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய அணு ஆராய்ச்சி மையமாக இருக்கக்கூடிய ரோசாட்டம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஹேக்ல இருக்கக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்றைக்கு தனக்கு எதிரான ஒரு அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய நிதி அமைச்சராக செயல்படக்கூடிய ஸ்மோரிச் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேலுடைய நவம்பர் 2024 இஸ்ரேல் காசா மீது நடத்திய மாபெரும் இனப்படுகொலையை கண்டித்து நெத்தன்யாகு அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் ஆகியோர் மீது அரெஸ்ட் வாரண்டை பிறப்பித்திருக்கிறது. இன்னும் 38க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகள் மீதும் அரெஸ்ட் வாரண்ட்
பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்போது நிதி அமைச்சர் மீதும் இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இதே நேரம் சர்வதேச நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்திருக்கிறது. எவனுக்கு எவன் சப்போர்ட்டா இருக்கிறான்றதை பாருங்க. பெரிய மாபெரும் அழிவை செய்திருக்கிறார்கள், மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறது சர்வதேச நீதிமன்றம். இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் யார் தீர்ப்பு கொடுத்தாங்களோ அந்த நீதிபதிகளுக்கு எதிராக ட்ரம்பினுடைய நிர்வாகம் தடைகளை விதித்திருக்கிறது. எந்தெந்த தடைகள்னா, அவர்கள் வங்கி கணக்குகளை மெயின்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி கடன் அட்டைகள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகளை யூஸ் பண்ண முடியாது, அமேசான் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய கிளவுட் சர்வீசஸை அவங்க பயன்படுத்த முடியாது. ஈவன் ஒரு ஐபோனாக இருந்தால் அதனுடைய ஐக்ளவுடை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறித்தான் மீண்டும் அவர்கள் அரெஸ்ட் வாரண்டை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் 88வது தடவையாக இன்றைய நாளிலும் ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்சம் எடுத்த குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு மன்னிப்பு கொடுங்க, அவரை ஊழல் வழக்கில் இருந்து விடுவிச்சிருங்கன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நடந்து வருஷ கணக்காயிடுச்சு. இப்போ ஆனாலும் ஏன் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் இருக்குதுன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், இஸ்ரேலுடைய அரசியல் யாப்பு பிரகாரம் சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமா, நான் ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னு குற்றத்தை ஒப்புக்கிட்டா தான் ஜனாதிபதியால் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுக்க முடியும். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு கொடுப்பதற்கு முன்பதாக நீதிமன்றம் அவரை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு அச்சம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு இருக்கிறது. அதை தாண்டி இந்த ஊழல் குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டுட்டார்னு சொன்னாலே அடுத்த தேர்தலில் இது ஒன்று போதும் வந்தால் தோத்து போறதுக்கு. எனவே தான் அவர் அதை ஒத்துக்கொள்ளாம தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகி வருகிறார். இன்றோடு 88வது தடவையாக ஒரு பிரதமர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் என்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் அப்பாவிகளுக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தண்டிக்க போதுமானவன். தொடர்ந்தும் இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.